வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னா சிஆர்பிஎஃப் ஸ்டேட்மெண்ட்கான எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சரி, இப்போ ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் அதாவது ரிசல்ட் வந்து அவுட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ரிசல்ட் விட்டுருக்காங்க. இப்போ இந்த ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது சிஆர்பிஎஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம் எழுதிருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்துக்கு மேலே ஆயிருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 2023 வந்த ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து இப்போ இதுக்கான எக்ஸாம் முடிச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருந்தது, அதுக்கான ரிசல்ட் தான் இப்போ விட்டுருக்காங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்கும், அடுத்தடுத்து நம்ம என்ன வந்து பிராக்டிஸ் பண்ணணும், நான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கைட் பண்றேன். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ரிசல்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து நிறைய பேஜஸ் இருக்கு. இதுல ஒரு 500 பேஜஸ்க்கு மேல வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இருக்கும். அதுல நீங்க என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதை மஸ்ட் நீங்க பாருங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், உங்களுடைய நேம் இருக்கும். நீங்க அப்ளிகேஷன் போடும்போது ரோல் நம்பர் இருக்கும் இல்லையா, எக்ஸாம் எழுதும் போது ரோல் நம்பர் வந்திருக்கும். அந்த ரோல் நம்பர் வந்து நீங்க சர்ச் பார்ல கொடுத்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒரு சில டைம்ல வந்து பிடிஎஃப் வந்து அதிகமான பேஜஸ் இருக்கிறதுனால வந்து காமிக்காது. அதனால ஒவ்வொன்றா நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க லைன் பை லைனா வந்து செக் பண்ணுங்க. நிறைய பேர் இருக்கு, அதனால வந்து குழம்பி போயிருவீங்க. அதனால வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண கிரேட், அதுக்கப்புறம் உங்களோட ரோல் நம்பர் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, அடுத்த ஸ்டேஜ் என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பிசிக்கல் இருக்கும், பிஎஸ்டி அண்ட் பிஇடி இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் நடக்கும். அந்த ட்ரேட் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு பிசிக்கல் இருக்கிறது அப்படின்றதுனால 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்ல முடிக்கணும். ஓகேங்களா, இப்போ எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அது ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே வந்து பிசிக்கல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா, நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாருமே பிசிக்கல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா அதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க சிஆர்பிஎஃப்லயும் பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா அதுலயும் வந்து 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்ல முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இதுல எல்லாம் ஹைட் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச முன்னாடி தான் நீங்க அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஏன்னா 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸஸ்க்கு ட்ரை பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்ல முடிக்கணும். ஓகேங்களா, அது ஃபர்ஸ்ட் நல்லாமே வந்து அதுல வந்து நீங்க கான்சென்ட்ரேஷனா இருங்க. மார்க் என்ன எடுக்குன்னு தெரியல, நானா ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நல்லா வந்து உங்களோட தயாரா கொடுங்க. ஓகேங்களா, நல்லா உங்களோட எஃபர்ட்டை போட்டு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து பிசிக்கலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்ல முடிக்க பாருங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து உடனே உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் நடக்கும். நீங்க குக்குக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சமைக்க சொல்லி காமிக்குவாங்க. ஒரு சில பொருளை கொடுத்து சமைச்சு சொல்லி காமிக்குவாங்க. இல்ல ஒரு பொருளோட நேம காமிக்குவாங்க, அது கேட்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு விதமான அந்தந்த ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரேட் டெஸ்ட் நடத்துவாங்க. ஓகேங்களா, நீங்க பிசிக்கல் கூட பாஸ் பண்ணிடலாம். ஆனா அந்த ட்ரேட் டெஸ்ட்ல வந்து கண்டிப்பா வந்து நீங்க அதெல்லாம் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நீங்க உங்களால பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க பிசிக்கல் பிராக்டிஸ் பண்ணும் போதே நீங்க வந்து ட்ரேட் டெஸ்ட்க்கு வந்து தயாராயிருங்க. ஓகேங்களா, ட்ரேட் டெஸ்ட் நாங்க மட்டும் தனியா நான் ஒரு வீடியோ கொடுக்குறோம். ஓகேங்களா, எப்படி எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, நம்ம எப்படி எல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு போலாம் அப்படின்றது. ஓகேங்களா, பெருசா எந்த அளவுக்கு அதுல கிடையாதுங்க. நீங்க குக்குக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்பவே வந்து ஏதோ ஒரு ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போய் ஒரு 1 மந்த் வந்து நீங்க சமைக்கிறதுல எப்படி எல்லாம் சமைக்கிறாங்க அப்படின்றத கூட இருந்து பாருங்க. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீமா விட்டு தான் சமைக்க வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில இன்கிரீடியன்ஸ் உடைய நேம்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சேல், அதுக்கப்புறம் வந்து பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் சீரகம், இந்த மாதிரி இதெல்லாம் இதோட இங்கிலீஷ் நேம்ஸ் எல்லாமே கேட்பாங்க. மசாலா எல்லாமே வந்து எல்லா பவுடர்ஸ் உடைய நேம்ஸும் இங்கிலீஷ்ல நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட்டர் கேரியர் அப்படின்னா காய்கறி நறுக்கிறது. இது நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ஃபாஸ்ட் நறுக்குறீங்க அப்படின்றத அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. அடுத்து வந்து டைலர்னா வந்து ஒரு துணியை ஸ்டிச் பண்ண வைப்பாங்க. எப்படி எல்லாம் நீங்க மெஷர் பண்ணி ஒரு துணி கடையில ஒரு துணி அதாவது தைக்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நீங்க தெளிவா ஸ்டிச் பண்ண வைப்பாங்க. நீங்க அந்த இடத்துல நீங்க தெளிவா நீங்க ஒரு கிளாஸ் போய் கத்துக்குவாங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா அந்த இடத்துல வரும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் இந்த மாதிரி அந்தந்த ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஏதாவது உங்களுக்கு வந்து பக்கம் நியர்பைல இருக்க எல்லா தவளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு 1 மந்த்துக்கு வந்து நீங்க பிராக்டிஸா போயிருங்க. ஓகேங்களா, கண்டிப்பா அப்படி போனா மட்டும்தான் நீங்க ட்ரேட் டெஸ்ட்ல பாஸ் ஆக முடியும். நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் உங்களை கைட் பண்றேன். ஓகேங்களா, கண்டிப்பா இதை விட வேற ஏதாவது இந்த சிஆர்பிஎஃப் பார்த்தோன்னா தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனோ இல்ல டெலிகிராம் சேனல்லே கேளுங்க. கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். நிறைய பேர் எஸ்எஸ்சி ஜிடிக்கான ரிசல்ட் கேட்டிருக்கீங்க. ரிசல்ட் இந்த மந்த் கடைசிக்குள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்தியா அமைக்கான ரிசல்ட்டும் கண்டிப்பா இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால வந்து நீங்க ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றவங்க கண்டிப்பா இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்துடும். கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டேஜ் என்ன பிசிக்கல் தான் வரக்கூடிய எல்லாமே. ஆர்ஆர்டிக்கு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இப்ப நீங்க எஸ்எஸ்சிக்கு பாஸ் பண்ணியிருந்தாலும்
நீங்க வந்து பாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரன்னிங் முக்கியமானது. அதனால ரன்னிங் பிராக்டிஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.